ஃபோன் இருக்கா? இருக்கு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுமா? பண்ணு. ஹலோ, நான் இப்போ யாமினி இருக்கிற இடத்துல தான் இருக்கேன். நீங்கள் சேல்ஸை முடிங்க. 10 நிமிஷத்தில் யாமினியை நான் காப்பாற்றிடுவேன். கோர்ட்டு மூலமாக மாலினி வீட்டு சாவியை கையில் வாங்கிடுங்க. ராமன் சார், சேல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். சார் வாங்க வாங்க. என்னடா அவ்வளோ நம்பிக்கையா சொல்ற? பார்க்க தானே போற. ஆறுமுகம், இவ்வளோ கூட்டமும் நீ கொடுக்குற அடியில் 10 அடி தள்ளி நிற்கணும். அம்மாவை நினச்சிக்க. என்ன சொல்ற? காப்பாத்திட்டானா? ஆறுமுகம் அந்த பொண்ணை காப்பாத்திட்டானா? சேல்ஸ கூட ஆரம்பிச்சிட்டானா? அது மட்டும் இல்ல, நம்ம வீடு, ஹாஸ்பிட்டல், ஆபீஸ், ஃபேக்டரி எல்லாத்தையும் வாங்கிட்டான். அவன் போட்ட சவால் அவன் ஜெயிச்சிட்டான். அக்கா அக்கா, கோர்ட்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க அக்கா. போலீஸ் கூட வந்திருக்கு. நம்ம வீட்டை காலி பண்ணணுமா? ஜப்தி பண்ண போறாங்களா? எங்க அம்மா இது வரைக்கும் உயிரோட இருக்கிறதா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவங்கள சாகடிச்சீங்களேடா. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இத்தனை நாளா நீ தலை குனிய கூடாதுன்னு எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் வாழ்ந்தேன். ஆனா என்னைக்கு நீ எங்க அம்மாவை கொண்டு எங்க சோத்துல மண்ணெளி போட்டியோ, எங்க அம்மாவே மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. உன் தம்பி கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக தைரியம் இல்லாம ஏன் தங்கச்சியை பலிகாடாக்கிட்ட. ஆனா ஏன் தான் அப்படி செஞ்சோன்னு அதை நினைச்சு உன்னை அழ வைக்காம நான் விட மாட்டேன். இன்னைக்கு எப்படி என் குடும்பம் நடு ரோட்ல நின்று தவிக்குதோ, அதே மாதிரியே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி அந்த பலி என்னங்கிறத உனக்கு புரிய வச்சு எங்க அம்மா சமாதி முன்னாடி உன தலகுனிய வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கல. அக்கா, எவன் ஒருத்தனுக்கு அம்மா ஆசீர்வாதம் இருக்கோ அவனை நாம தொற்றுக்க கூடாது. நீங்க போங்க, நான் வரேன். ராஜாதி ராஜன் நீதானே.
ஆறுமுகம் அவ்வளவு அவசரத்துல இந்த மாலினியை ரோட்டு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? நல்லா கலகலன்னு சிரிச்சு பேச வேண்டியதானே? என்னாச்சுன்னு சந்தோஷமா இல்லையா? அன்னைக்கு அம்மா சமாதி இடிச்சு நம்மள நடு ரோட்ல நிறுத்தி அழ வச்சப்போ அவங்களுக்கு வலிச்சதோ இல்லையோ, இன்னைக்கு இவங்க இப்படி போறத பாக்குறப்போ எனக்கு வலிக்குதுமா. எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லைம்மா. ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியே இருக்கு. உண்மையிலே கார்த்தியை நான் அண்ணனா நினைச்சு மாலினி அக்காவா நினைச்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். இன்னைக்கு தான் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அம்மாவோட ஆத்மா என்னை மன்னிக்கவே மன்னிக்காது. மேடம் 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 எங்க அக்காவை காணோம்? இங்கதானே இருந்தாங்க. அக்கா அக்கா இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கணும். கிடைச்சு ஆகணும். இல்லைன்னா இந்த மாலினி ரோட்டுக்கு தான். உயிரோட இல்ல. போனமா அக்கா அக்கா ஆறுமுகம் ஆறுமுகம் என்ன கார்த்தி? அக்காவை காணும்டா. அக்காவை காணுமா? என்னடா சொல்ற? இங்க தான் நின்னுட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணிக்கோங்களான்னு பயமா இருக்குடா. சரி, எங்க பார்க்கலாம் வா. வரலையா? யாமினி, மாலினியோட ஹாஸ்பிடல் ஃபோன் பண்ணியா? அங்கேயும் வரலையா? ஆட்டோ பிடிச்சு போயிருப்பாங்களோ? அந்த பக்கம் நான் ஆட்டோவே பார்க்கலையே. இல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? அண்ணே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாமா? இல்ல ஒரு ஆறுமுகம் தெரியாம தப்பு பண்ணிட்டோம். டேய், என்னடா கார்த்தி? எங்களை மன்னிச்சிடுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இரு. விடுங்க அண்ணே. ஹலோ, என்னடா சொல்ற? அப்படியா? ஏய், வண்டி திருப்பேன். ஆறுமுகம், அன்னைக்கு உன் அம்மா சமாதி ஆயிடுச்சு. உன்னை ரோட்ல நிக்க வச்சப்ப எனக்கு வலிக்கல. ஆனா இன்னைக்கு நீ என்ன ரோட்ல நிக்க வச்சப்ப உனக்கு வலிச்சதுன்னு சொன்னியே. அப்பவே நீ உயர்ந்துட்ட. உன் பார்வையில நான் ரொம்ப தாழ்ந்துட்டேன். அதான் நீ உயிரா நினைக்கிற உங்க அம்மா சமாதி கிட்ட மன்னிப்பு கேட்க வந்த. நீ என்ன மன்னிச்சிட ஆறுமுகம். அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. இதெல்லாம் நீங்க யாருக்காக பண்ணீங்க? உங்க தம்பிக்காக தானே? ஏன் நண்பன் கார்த்திகா தானே? இல்ல ஆறுமுகம், நீ ரொம்ப பெருந்தன்மையான மன்னிச்சிடலாம். ஆனா அந்த பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை மேடம், உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் மனசு மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இனிமேல் உங்கள் சொத்து எதுக்கு என்கிட்ட? அதான் உங்கள் குழந்தைய உங்ககிட்டயே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன மேடம் அப்படி பார்க்குறீங்க? உங்கள் தம்பி குழந்தை தான். நான் எதுவும் செய்யலை. இந்த குழந்தைய உங்களுக்கு தெரியாமல் இத்தனை நாள் நான் தான் வளர்த்தேன்.
யோ இப்பதான் குடும்பம் ஒண்ணா சேர்ந்திருக்கு உரியாத உன் சதி வேலை ஆரம்பிக்காத. நான் யோ சந்தோஷத்தை சும்மா சமாளிக்காதயா நீ. யோ வாழ்க்கையில நீ மூக்கே உரிய மாட்டேயா. டாக்டர் என்னக்கா சொல்றாரு? என் குழந்தை எப்படி? பழசுலாம் இப்ப எதுக்குடா? அதான் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டோம்ல, சந்தோஷமா இருடா.